நாகர்கோவில் அருகே சாலையோரம் சடலமாக கிடந்த வாலிபர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த கோணம் பகுதியில் இன்று காலை வாலிபர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக ராஜாக்கமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது அங்கு சாலையோரம் வாலிபர் ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார். அந்த வாலிபரின் உடல் அருகே இருசக்கர வாகனமும் கிடந்தது. மேலும் அவரது கழுத்துப் பகுதியில் பெண்ணால் இருக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சடலமாக கிடந்தவர் மேலசூரங்குடி பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பதும் அவர் மரவேலை செய்து வந்தவர் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் பிரவீன் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அவரை யாராவது அடித்து கொலை செய்தார்களா அல்லது கொலை செய்து கொண்டு வந்து வீசப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.